ஓமினி வண்டிக்கு ஸ்பீடோமீட்ரு கம்ப்ளைண்ட்டு. இது இப்போ பார்த்தாச்சுன்னா 10 மேலே இருக்குது. தட்ட கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா. இது ரன்னிங்கில் வந்து ஸ்பீடோமீட்ரு சும்மா ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு 40 போனாலும் 80 100ன்னு காமிச்சிட்ருக்கோம். அப்போது ஸ்பீடோமீட்டர் கழட்டணுன்னா ஸ்பீடோமீட்டர் லேக் எல்லாம் பேக் சைடில் இருக்கும். ஸ்பீடோமீட்டருக்கு வந்து கழட்டணுன்னு டேஷ்போர்டை கழட்டி தான் ஆகணும். டேஷ்போர்டை கழட்டினா தான் பின்னாடி தான் இதுக்கு போல்ட் வருது. அது எப்படி கழட்டணுங்கிறது தான் இப்போது. இது ஸ்டியரிங் கண்ட்ரோலை வந்து கழட்டணுன்னா இதில் ஒரு 12 வரும். இதில் இந்த இடத்துல ஒரு 12. இதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஆப்போசிட்டில் ஒரு 12, கீழே ஒரு 12 இதாக இருக்குது. அப்புறம் இந்த கப்ளரு கீ சிக்னலுக்குள்ள ஒரு 3 கப்ளர் கழட்டணும். அப்புறம் இதாக ஒன்று கழட்டுறதுக்கு போயிருக்கு. இதாக ஒன்று கழட்டணும். அப்புறம் இது வந்து ஒன்று. இதில் இந்த ஒயரிங் கிட்டில் ஒரு 3 கப்ளர் கழட்டணும். அப்புறம் வந்து என்னென்னா டேஷ்போர்டுக்கு மெயினாக வந்து இதாக ஒரு 12 இருக்குது. இதாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டியரிங் கண்ட்ரோலை கழட்டினா தான் இதில் ஒரு 10 இருக்குன்னு நினைக்கிறேன். 10ஆம் நம்பரை கழட்டணும். இப்போது இதில் வந்து ஒரு 10ஆம் நம்பர் போல்ட்டு கழட்டியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு 10ஆம் நம்பர் வரும். அதை கழட்டியாச்சு. இந்த இடத்துல வரும். அப்புறம் வந்து அப்படின்னா அடுத்து இந்த பிரேக் எம்சி ரிசர்வர் டேங்கு 2 ஸ்க்ரூ இதை கழட்டியிருக்கோம். எம்சி உள்ளே போயிருக்கு. அப்புறம் இதுக்கான கப்ளர் இதில் வருது. இந்த கப்ளரை கில்லாடி கை போட்டு அதை கலத்தணும். அடுத்து வந்து ஏசி இதில் வந்து ப்ளோயருக்குள்ளே கண்ட்ரோல் யூனிட் கொடுத்துருக்கு. ப்ளோயருக்குள்ளே கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ளே 2 கிளிப்பு இதாக இருக்குது. இதில் ஒரு கேபிள் வரும். அதை கழட்டி விட்டுருக்குறோம். இதாக இருக்குது அந்த கேபிள். இதாக ஒரு கேபிள். அப்புறம் வந்து அந்த பக்கம் ஒரு கேபிள் இருக்கும். அது இந்த 2 யூனிட் இதில் 2 தான். இப்போ ஹீட்டருக்குள்ளே இன்னொரு கேபிள் கூட வரும். அது உள்ளே எங்கே வருதுன்னு தெரியல. அதையும் கூட கழட்டும். அப்புறம் இங்கே மேலே வந்து இந்த இடத்துல இதை டம்மியை கழட்டியாச்சுன்னா டம்மி இந்த இடத்துல ஒரு ஸ்டார் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்டாரு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்டார் வரும். இந்த இடத்துல ஒரு ஸ்டார். அடுத்து வந்து இந்த ஸ்க்ரூ இது 3ம் கழட்டியாச்சு. அப்புறம் வந்து இதுக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த க்ளோபாக்ஸுக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அதை கழட்டணும். அது கழட்டியாச்சுன்னா இந்த பக்கம் கழண்டுக்கும் இப்படி. ஆனால் என்னென்னா இங்கே உள்ளே வந்து ஒரு 10ஆம் நம்பர் போல்ட் இருக்குது பார்த்தீங்களா. இது